ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்ஸ்னால் என்ன, அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக ஜென்ரலாக வந்து இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம் கரெக்டாக. ஸ்விக்கிலேயோ இல்லை ஜொமேட்டோ இதுலேயோ ரேட்டிங்ஸ் பண்ணுவோம். அந்த ரேட்டிங் வந்து 1 to 10 இருக்க போது. ஓகேவா? 1 to 10. அதில் நம்ம வந்து 1 to 3 கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து புவர் ரேட்டிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? அதே வந்து 4 to 7 கொடுத்தா ஃபேர். ஓகே. அண்ட் 8 to 10 கொடுத்தோம்னா குட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நம்ம ஒரு ரேட்டிங் சிஸ்டம் வந்து வேலிடேட் பண்ண போகிறோம் அவங்களோட யூசர் கொடுக்குற பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ 1 to 3 கொடுத்தாங்கன்னா புவர், 4 to 7 கொடுத்தாங்கன்னா ஃபேர், அண்ட் 8 to 10 கொடுத்தாங்கன்னா குட் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கோடாக எப்படி இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து எப்படி வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதுறது அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம கண்டிஷன் தான் செக் பண்ணோம் கரெக்டாக. கொடுக்குற ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து 1 to 3 இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அதுக்கு நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதுவோம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது. நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஓகே. நான் இப்போ எப்படி செக் பண்ணுவேன்? ரேட்டிங் வந்து greater than 1 and rating வந்து greater than equal to 1 அப்படி இல்லாட்டி less than or equal to 3 அப்படி இருந்துச்சு அப்படின்னா புவர். கரெக்டாக? ஸோ இதான் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன், நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன். நம்ம லாஸ்ட்டாக வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதி பார்த்தோம். கம்பேரிசன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இஃப் அப்படின்னு ஒன்று எழுதி அதை வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதாங்க இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இஃப்குள்ளே நான் ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷன் இவால்வேட் ஆகி எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து நான் ஒரு இஃப் பிளாக்கில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதான் இஃப் கண்டிஷன். இஃப்னா என்ன? ஜஸ்ட் வந்து ஒரு செக், இஃப் இருந்தால், இதுவாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதான் வந்து கண்டிஷன். இதை வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த பிளாக்குள்ளே இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? சிஸ் அவுட் புவர் ரேட்டிங், சரி புவர்னு மட்டும் போடுறேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அப்படிங்கிறத எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, எல்ஸ் இஃப். மறுபடியும் அதுக்குள்ளே சேம் திங் காப்பி பண்ண போகிறேன், பட் வேல்யூஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். ரேட்டிங் வந்து greater than or equal to 4 and less than or equal to 7. இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஃபேர், அவங்க ரேட்டிங் வந்து ஃபேர். ஓகேவா? மறுபடியும் இன்னொரு எல்ஸ் இஃப் பிளாக் போட போகிறேன். ஓகேவா? எல்ஸ் இஃப் பிளாக் போட்டுட்டு மறுபடியும் சிஸ் அவுட், அதில் வந்து குட். இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 8 to 10 இந்த வேல்யூஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நான் குட். ஓகே. இது மூணுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு போடலாம். ஓகேவா? அது வந்து என்னென்னா இட்ஸ் அ நாட் வேலிட் ரேட்டிங். கரெக்டாக? நாட் வேலிட் அப்படின்னு சொல்லலாம். டெலிட் பண்ணிடலாம். ஓகே. நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு ரேட்டிங், நான் வந்து 1 to 10 ஏதோ ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். அந்த நம்பர் வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரேட்டிங் கொடுக்க போகிறேன். அது என்னென்னா 1 to 3 இருந்தால் புவர், 4 to 7 இருந்தால் ஃபேர், அண்ட் 8 to 10 இருந்தால் குட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி வந்து எழுதுறது அப்படின்னு சொன்னேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இஃப் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இஃப்குள்ளே எழுதியிருக்கிற பூலியன் எக்ஸ்பிரஷனாக எழுதணும். அதை எப்படி எழுதணும்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ப்ளஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இது என்ன பண்ணணும்? நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? இதை வந்து ஒரு இஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ரைட்டிங் இஃப். ஓகேவா? ஸோ இஃப் வந்து ஒரு பிளாக்,
அதனால் வந்து நான் கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே இது நடந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் புவர் அப்படின்னு சொல்லிட்டு. இது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் எல்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வே அப்பயும் நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா 4 to 7 இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். அப்படியா இருந்தால் ஃபேர். இதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் 8 to 10 இருக்கான்னு செக் பண்ணுவேன். அப்படி இருந்துச்சுன்னா குட்னு பிரிண்ட் பண்ணுவேன். இதுவும் இல்லை அப்படின்னா கடைசியாக அவங்க கொடுத்த நம்பரே மேபி தப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து நாட் வேலிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் எழுதணும். ஓகே, இதை வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து இப்போ நான் ரேட்டிங் 5ன்னு கொடுத்துருக்கேன்ல, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எந்த கேட்டகரிக்கு இல்லை ஃபாலோ ஆகுதுன்னா இந்த 4 to 7. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஃபேர் அப்படின்னு வரணும். ஓகேவா? நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர், ஃபேர்னு வந்துடுச்சு. ஓகேவா? நான் 10க்கு மேலே ஏதோ ஒரு இன்வேலிட் நம்பர் கொடுக்குறேன், 12ன்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா நமக்கு என்ன வரணும்? நாட் வேலிட் அப்படின்னு வரணும். எஸ், அதுவும் வருது பக்கா. ஸோ நீங்கள் வந்து 1 to 3 கொடுத்தீங்க அப்படின்னா புவர் அப்படின்னு வரும். அடுத்து 8 to 10 கொடுத்தீங்கன்னா குட்னு வரும். 10 கொடுத்து பார்க்கலாம். பர்ஃபெக்ட், குட் அப்படின்னு வந்துடுச்சா? ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் ஜாவாவில் எழுதுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்னென்னா இஃப் கண்டிஷன்ஸில் ஒரு சின்ன ஹேக் இருக்குது. என்ன அப்படின்னா ஹேக்குன்னு சொல்கிறதுல ரைட்டிங் மெத்தடாலஜி. இப்போ நான் எல்லா இஃப் கண்டிஷன்ஸுக்கு பிளாக் எல்லாமே வந்து கர்லி பிரேசஸ் அண்டு போட்டிருக்கேன். கரெக்டாக? இப்போது இந்த பிளாக்குக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த கர்லி பிரேசஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் எடுத்து விட்டுறலாம். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கனாலும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலும் கோடு வந்து எந்த எரருமே காட்டாமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ப்ரொவைடட் உங்கள் பிளாக்குக்குள்ளே ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கணும். மல்டிபிள் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு எரர் காட்டிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஜாவாவில் ஒன்று இருக்குது. டெர்னரி ஆப்ரேட்டர். மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். என்னென்னா இப்போ வந்து ரேட்டிங்க்கு பதிலாக மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் ஒரு மார்க் கொடுப்பேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 45. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக தெரியும் 35 கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபெயிலில், 35 இருந்துச்சுன்னா பிலோ 35 அப்படின்னா ஃபெயில், below 35 அப்படின்னா ஃபெயில், அண்ட் above 35 அப்படின்னா பாஸ். இதான் என் கண்டிஷன். இதை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் தாராளமாக எழுதலாம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்ட் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 60 அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் போட்டுக்கிறேன். அப்புறம் நான் ஒரு இஃப் பிளாக் எழுதுவேன். அந்த இஃப் பிளாக்குள்ளே மார்க் வந்து லெஸ் தேன் 35 அப்படின்னு பார்ப்பேன். ஓகேவா? லெஸ் தேன் 35 அண்ட் மார்க் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கணும். கிரேட்டர் தென் 0 அண்ட் லெஸ் தேன் 35 இருந்துச்சுன்னா sys out fail. ஓகேவா? எல்ஸில் என்ன பண்ணலாம், அவங்க வந்து பாஸ் அப்படின்னு போடலாம். ஓகேவா? இதை நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பாஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை என்னால் ஒரே லைனில் எழுத முடியும். ஓகேவா? அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் டெர்னரி ஆப்ரேட்டர். எப்படின்னு பாருங்கள். string result equal to இந்த கண்டிஷனை எப்படி போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அப்படி இல்லாட்டி
பாஸ். நான் இதை தூக்கி விட்டுறேன். sys out result. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இதான் வந்து நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகேவா, என்ன மார்க் வந்து greater than 0 பாரு, அப்படி இல்லாட்டி அண்ட் மார்க் வந்து greater than 0 இருக்கணும், அண்ட் less than 35 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீ ஃபெயில். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா நீ பாஸ். இது வந்து இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அப்படி இல்லை அப்படின்னா இது ரிட்டர்ன் பண்ணும். நம்ம இஃப் எல்ஸ் அப்படின்னு எழுதணும்ல, அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இந்த டாலர் இந்த கொஸ்டின் மார்க் அண்ட் இந்த கொட்டேஷன் போட்டு எழுதுறதுனால தான் இதை டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகிட்டு நமக்கு என்ன பண்ணோம், இப்போ 60 அப்படிங்கிறதுனால இது ஃபால்ஸ்ன்னு சொல்லும். ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணோம், இஃப் பிளாக் இல்லாமல் எனக்கு எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு பாஸ் அப்படிங்கிற வேல்யூவை ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிடும். இந்த ரிசல்ட்டை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா நமக்கு பாஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சூப்பர், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் மோரார்லெஸ் ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் தான். நான் இப்போ மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். லைக் என்னென்னா, இப்போ நான் வந்து 1 to 7 அதில் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா அது எந்த டே அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணணும். லைக் மண்டே டு சண்டேல. இப்போ 1 அப்படின்னா சண்டேல டே ஸ்டார்ட்ஸ் வித் சண்டே அண்ட் எண்ட்ஸ் வித் சாட்டர்டே. ஓகே, ஸோ நான் 1 கொடுத்தேன்னா சண்டே, 7 கொடுத்தா சாட்டர்டே, நடுவில் 2 கொடுத்தேன்னா மண்டே, அந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக அதை வந்து நான் என்ன பண்ணலான்னா இஃப் கண்டிஷனில் எழுதினேன் அப்படின்னா இஃப் நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இன்ட் டே ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வாங்கிக்கிறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 2. இஃப் டே ஈக்குவல் டு 1 அப்படின்னா sys out Sunday. ஓகே, else if டூவாக இருந்துச்சுன்னா மண்டே. ஓகே, டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு 7 நாள் இருக்குல்ல. ஸோ ஸோ 2, 3, 4, 5, 6 and 7. இப்போது இந்த நம்பர் இல்லாமல் வேறு ஏதோ நம்பர் கொடுத்தாங்கன்னா invalid அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். invalid. ஓகே, மண்டே, Tuesday, Wednesday and Thursday, Friday and Saturday. ஓகேவா, ஸோ இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஆன்சர் வந்து மண்டேன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம இஃப் கண்டிஷன் படிச்சிருக்கோம். இப்போ இதே ப்ராப்ளமை நம்ம வேறு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, அதை தான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எப்படி வந்து இதே சேம் திங்கை எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே இஃபுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா, இதில் வந்து ஒரு பெராமீட்டர் இருக்கும். அந்த பெராமீட்டரில் நம்ம டே அதை பாஸ் பண்ணோம். ஓகேவா, பாஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா கேஸ் எழுதும். ஓகேவா, கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, டே வந்து 1 இருக்கலாம். 1 இருந்துச்சுன்னா என்ன, 1 இருந்துச்சுன்னா சண்டே. அதே வந்து கேஸ் 2 அப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மண்டே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். 3 ஓகே 3 4 5 6 7
Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday and Saturday. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு கீவேர்ட் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு மெத்தட் மாதிரி போட்டு அதில் பேராமீட்டர் டேவை பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, இந்த டே வந்து ஒரு இன்டீஜர் நம்பராக இருக்கலாம். அது வந்து நான் உள்ளுக்குள்ளே கேஸ் எழுதியிருக்கேன். ஒன்று ஒரு கேஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லி, ஒன்றா இருந்தால் சண்டே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து 7 கேஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு கேஸ்க்குள்ளேயும் வந்து நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஓகேவா, இது எழுதி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேஸை பிரேக் பண்ணோம். அப்போனா தான் இது ஸ்விட்சை விட்டு வெளியே வரும். ஓகேவா, ஸோ எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரேக் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன பண்ணு, இன்வேலிட் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். ஓகேவா, எதுவுமே ஆகலைன்னா கடைசியில் இது பிரிண்ட் ஆகும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்வேலிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம அந்த இஃப் கண்டிஷன் கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, சேம் நம்பர் 2. இப்போ எனக்கு மறுபடியும் ஆன்சர் வந்து மண்டே அப்படின்னு தான் வரணும். ஓகேவா, மண்டே வந்திருக்கு. நான் வேறு நம்பர் மாற்றுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 7 என்ன சாட்டர்டே வரணும். எஸ், சாட்டர்டே. நான் எதுவுமே இல்லாத நம்பர் கொடுக்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 23 இஸ் நாட் அ வேலிட் நம்பர், ஸோ இன்வேலிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா, பக்கா. ஸோ இப்படி தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகேவா, ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அடுத்து வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், அதில் நான் ஈக்குவாலிட்டி, கிரேட்டர் தென், லெஸ் தென் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அதில் வந்து டபுள் அண்ட் லாஜிக்கல் ஆர் பார்த்தோம். அதை வச்சு நம்ம இஃப் கண்டிஷன் எழுதணும். ஓகேவா, அதே மாதிரி இஃப் கண்டிஷன் எழுதுன மாதிரியே வந்து நம்ம இப்போது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ இன்பிட்வீன் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஜாவாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃப்ளோ நடந்துகிட்ருக்கு, அதை நம்ம இந்த மாதிரி எழுதி கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால் வந்து அதை கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே கைஸ், தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆப்ரேட்டர் அண்ட் இஃப் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.